எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இங்க சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து செப்டம்பர் டு அக்டோபர்ல வந்து மிட் ஆட்டம் ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாங்க இருக்க ஏரியால செலிப்ரேட் பண்ணதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்திருந்தேன். இந்த மாதிரி கிட்ஸை வந்து என்கேஜ்டா வச்சுக்கிறதுக்காக நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த மிட் ஆட்டம் ஃபெஸ்டிவலை ஏன் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்றத தான் வந்து நம்ம பார்க்க போறோம். சிங்கப்பூர்ல சைனீஸ் பீப்புளோட பாப்புலேஷன் வந்து ஜாஸ்தி இருக்கு. அதனால வந்து இந்த ஃபெஸ்டிவலை வந்து இங்க செலிப்ரேட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சைனீஸோட ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல். அதனால சைனீஸ் பீப்புள் எங்கெல்லாம் இருக்காங்களோ, எந்த கண்ட்ரிஸ் பிளேஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த மிட் ஆட்டம் ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதுல 3 வந்து வொர்ஷிப் பண்ணுவாங்க. பிகாஸ் ஏன்ஷியன்ட் சைனால பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் வந்தா ஃபேமிலி யூனிட்டி, பாஸ்பரிட்டி, பிளெஸ்ஸிங்னு மீனிங். அதனால பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல சைனீஸ் பீப்புள் வந்து மூன் கேக்ஸை வந்து ஷேர் பண்ணுவாங்க, லேண்டன்ஸை வந்து கேரி பண்ணுவாங்க, கிட்ஸுக்கெல்லாம் வந்து லைட் ஷோஸை வந்து காட்டுவாங்க. சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கல்ச்சுரல் கண்ட்ரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரோட்லலாம் வந்து நிறைய டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. சைனா டவுன்ஸில் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற எல்லா பீப்புள்ஸும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த ஈவெண்ட்டை. அதனால் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் கவர்மெண்ட்டே வந்து இதை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. சைனீஸ் கல்ச்சரல் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி யூனிட்டியும் அந்த ட்ரெடிஷ்னலை வந்து சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து அதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் வச்சு அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி கிஃப்ட்ஸு, லேண்டன்ஸ் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கிட்ஸுக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு போனாவே அவ்வளோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். சூப்பராக அந்த டைம், அந்த ஒரு 3 hours நம்மளுக்கு எப்படி போகுதுன்னே தெரியாது கிட்ஸுக்கு. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க கிட்ஸு. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கிறவங்க மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய். நம்ம வேற வீடியோல சந்திக்கலாம்.